ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிளாகை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த பிளாக் மூலமாக எப்படி காசு ஈஸியாக வர வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பிளாகர்ஸ் இருக்காங்க, பட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா 6 months கழிச்சு தான் வரும். ஏன்னா அந்த கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக அவங்க காசு எடுக்கலான்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போது நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப் சொல்கிறேன். நீங்கள் ஒரு போஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி உங்கள் பேஜில் வர வைக்கிறதுக்குரியது அப்படின்றதுக்குரியது தான் இந்த வீடியோ. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், பட் ஆனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளாகை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது எப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அந்த நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற போஸ்ட்டில் இருந்து எப்படி உடனே அட்வர்டைஸ்மெண்ட் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன ரெவென்யூ கொடுக்குது, அதுதான் அந்த கம்ப்ளீட் வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாகை க்ரியேட் பண்ணுறதுக்கு blogger.com அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. எதுக்கு blogger.com அப்படின்னா இது ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான். நீங்கள் எந்த பிளாக்னாலும் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு கூகுள் அக்கௌண்ட் வேணும், ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். ஏன்னா இது உங்கள் கூகுள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தராங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளாகை க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் பிளாகை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுக்கணும். அதாவது மெயில் ஐடியை கொடுத்து, இப்போ என்னோடய மெயில் ஐடியை நான் கொடுக்குறேன். ஸோ மெயில் ஐடி நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு, ஸோ நீங்கள் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிளாகிங் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் என்னோட பிளாகோட பேஜ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறனால எப்படி வரும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பிளாக் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாகோட நேமு, அதாவது டைட்டில், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அட்ரஸ் வேணும், அட்ரஸ்ன்ற சென்ஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு என்ன அட்ரஸ் வேணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டொமைனில் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை அலோவ் பண்ணும், இல்லைன்னா அலோவ் பண்ணாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தீம், எந்த தீம் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 3 ஸ்டெப்பையும் முடித்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய அக்கௌண்ட், லைஃப் 365 காட்சன். ஸோ இதில் நான் எந்த ஒரு போஸ்ட்டும் போடலை, சரியா? இப்போ போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0 போஸ்ட். இப்போ நான் இதை இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும் போது, ஃபஸ்ட் டைம் யூஸ் இருக்குது எல்லாத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் கேட்கும். ப்ளஸ் இப்போ உங்களுக்கு உங்கள் வெப்பேஜில் ஒரு வீடியோ ஆட் பண்ணாலும் சரி, இது வீடியோ பட்டன், வீடியோ ஆட் பண்ணாலும் சரி, இமேஜ் ஆட் பண்ணாலும் சரி உங்களால் பண்ண முடியும். இப்போ ஏதாவது ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும். ஸோ நான் ஒரு டைட்டில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பேஜ் நேமே நான் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பேஜ் டிஸ்கிரிப்ஷனையும் நான் கொடுக்குறேன். இப்போ சும்மா ஒரு டம்மியாக ஒரு பேஜ் நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதுலேயே இந்த பேஜை ரொம்ப நல்லா க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வேர்டில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ண வேண்டியது. இப்போ நீங்கள் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் டைட்டிலும் கொடுத்துட்டேன், டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்னோடய பேஜை நான் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ கன்ஃபார்மா அப்படின்னு கேட்குது. பப்ளிஷ் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ஸோ பப்ளிஷ் பண்ணலாமான்னு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேஜ் பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு நார்மல் பேக்ரவுண்டில் வச்சு வெறும் டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வியூ இங்கே இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய பேஜ் நான் கொடுத்துருக்கேன், லைஃப் 365 காட்சன். ஸோ இது எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது தோணுதுன்னா அவங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணலாம், ப்ளஸ் ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ப்ரொமோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் தான் நம்மளுக்கு காசு. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி, என்கிட்ட டிராஃபிக்கே இல்லை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி நான் உடனே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அதாவது இந்த இடத்துல ஏர்னிங் இருக்கும். இது கூகுள் ஆட்சன்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன். இவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜில் நிறைய டிராஃபிக் இருந்தால் மட்டுமே தான்
உங்கள் கூகுள் ஆட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இவங்க உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஹவு டு குவாலிஃபை ஃபார் ஆட்சென்ஸ்ன்னு படிங்க. ஏன்னா இப்போ நான் ஆட்சென்ஸை பற்றி காட்ட இந்த வீடியோ நான் பண்ணல. ஏன்னா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா போஸ்ட் நீங்கள் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகவே இருக்கணும். இப்போ நீங்கள் டிராஃபிக்கே இல்லை, ஆனால் எனக்கு வந்து என்னோடய பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். adnow.com அப்படின்றது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். சைனப்பை கொடுங்க. சைனப்பை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், பப்ளிஷர், அட்வர்டைசர். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பப்ளிஷரில் தான் ஃபில் பண்ணணும், அட்வர்டைஸ்வரில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா யாருக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுமோ அவங்க தான் இந்த காலமை ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. உங்கள் பேஜில் வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வாங்கி என் பேஜில் நான் போட்டுக்கிறேன்டா அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இப்போ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே என்ன வந்திருக்கு, இமெயில் அட்ரஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் என்னோடய இமெயிலை ஓப்பன் பண்ணணும். என்னோடய இமெயிலை ஓப்பன் பண்ணால் என்னோடய இமெயிலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இமெயில் ஓப்பன் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லுது. ஸோ இமெயில் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி உங்கள் பேஜுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட போகிறோம் அப்படின்றத தான் பார்க்குறோம் இந்த வீடியோவில். அடுத்த ஸ்டெப்லாம் ரொம்ப க்ளீனாக ஃபுல்லாக பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட உங்கள் பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் வராதுன்றதும் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து நம்ம வந்து லாகின் பண்ணலாம் இந்த சைட்குள்ளே. இப்போ தான் நம்ம ஒரு இதை ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, அதே க்ரெடென்ஷியலை போட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிங்க, பப்ளிஷரில் தான் நம்ம லாகின் பண்ணணும். ஸோ நம்ம லாகின் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா $0 இருக்குது. இதை இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆட் சைட் கொடுக்கணும். ஆட் சைட்டில் நேம் வந்து நீங்கள் என்ன பேர்னாலும் கொடுத்துக்கலாம். நான் என்னோடய சேனல் நேமே கொடுக்குறேன். சரியா? அடுத்தது வெப் அட்ரஸ். இந்த வெப் அட்ரஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா நம்ம பிளாகருக்குள்ளே போகலாம். பிளாகருக்குள்ளே போயிட்டு நம்ம போஸ்ட்டை போய் பாருங்கள், வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணிங்க அப்படின்னா சைட் நேம் வந்துடும், அதாவது வெப் லிங்க் வந்துடும். ஸோ அந்த வெப் பேஜ் வந்து எடுத்துகிட்டு போய் எங்கே பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வெப்சைட் லாங்குவேஜ் வந்து நம்ம இங்கிலீஷில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிலீஷு. இதில் வந்து டிராஃபிக் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நம்ம பேஜுக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்கும், அதாவது இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் <1000 அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து <1000 அப்படின்னு கொடுக்குறோம். சரியா? இதை வந்து நம்ம இதை படித்து பார்த்துக்கிங்க. நீங்கள் ஃப்ராடாக வந்து எதுவும் பப்ளிஷ் பண்ணி அதுலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கக்கூடாது, ஆட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ நான் அதுக்கு ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து விஜெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் விஜெட் கொடுங்க. இந்த விஜெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது நேட்டிவ் ஆட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆட் விஜெட்னு கொடுக்குறேன். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா லைக் இந்த தமிழ் கன் இல்லைன்னா அந்த நிறைய அந்த மூவிஸ் கொடுக்குற இதில் பார்த்துருக்கலாம். ஏன்னா அவங்க சைட்டில் இது கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அந்த மூவிஸ் எல்லாம் பார்க்குறதுனால அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் கொடுக்குறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து நம்ம பேஜுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம பேஜுக்குரிய லிங்க்கை நான் கொடுத்தாச்சு. அடுத்தது விட்ஜெட் டைப் நம்மளுக்கு என்ன இதுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிசிக்கும் வேணும், மொபைலில் பார்க்குறவங்களுக்கும் வேணும். ஸோ நான் அந்த ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் விட்ஜெட் செட்டிங், அதாவது உங்களுக்கு
எவ்வளோ தூரம், அதாவது இதில் 2 குரூப் இருக்கும், ஆட் குரூப்ஸ் வந்து 2 இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக நவுட்டினீங்கன்னா ஆக்சுவலாக இதை வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாக ஏற்றுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டு. குரூப் பியில் பார்த்தீங்க அப்படின்னு ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா நிறையா ஆக்சுவலாக ஒவ்வொரு லெவல் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ நான் பேசிக்லேயே வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கிரியேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து இதே மாதிரி வச்சுக்கலாம். 2 in row 3 in column வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இல்லை, சேவ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஆனால் இது ஃபஸ்ட்டு வந்து விஜெட் நேம் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணணும். விஜெட் நேம் வந்து நான் வந்து லைஃப்னு சூஸ் பண்ணுறேன். ஓகேயா, நீங்கள் எந்த பேஜுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு விஜெட் நேம் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் விஜெட் நேம் வந்து லைஃப்னு சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அடுத்த HTML கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுக்கணும். இந்த HTML கோடை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிளாகுக்குள்ளே போங்க. உங்கள் பிளாகுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லே அவுட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். லே அவுட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற இதை வந்து கேஜெட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் கேஜெட் கொடுங்க. ஆட் சென்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகாது, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். HTML வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் சென்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. பட் ஆனால் ஆட் வந்து நீங்கள் ஒரு புது யூஸராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆட் சென்ஸில் உங்களுக்கு ரெவன்யூ வராது. வேணா உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக வேணும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டைட்டிலில் நீங்கள் ஒன்றும் டைப் கூட பண்ண தேவையில்லை. இதில் வந்து இதை காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற இந்த கோடை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி அந்த HTML இதை ஓப்பன் பண்ணிங்க இல்லையா, அதில் பேஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் லைனில் வந்து அந்த பாட்டமில் உள்ள ஸ்கிரிப்டை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி அந்த இதில் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. நீங்கள் எதாவது டைட்டில் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், கொடுக்காட்டி இருந்தாட்டும் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம வந்து பிளாகருக்குள்ளே போகிறோம். நம்ம போஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். வெப்பேஜை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த சைஸ் வேணால் நீங்கள் சின்னதாக பண்ணிக்கிங்க. நான் இப்போ பெரிய சைஸ் கொடுத்தனால வந்து எல்லா ஆட்ஸ்லாம் வந்து நம்ம பேஜில் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணணும் அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் சைடில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாகருக்குள்ளே திருப்பியும் லே அவுட்குள்ளே போங்க. இந்த கிராஸ் காலம் வந்து டாப் காலம். ஸோ நீங்கள் வந்து சைட் பாரில் வேணும்னா அதை தூக்கி சைடில் வச்சுருங்க. சைடில் வச்சுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சைட் பாரில் போயிடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். பார்த்தீங்கன்னா சைடில் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள் பேஜுக்கு உடனே ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்ஸை பார்க்குறவங்க, அதை கிளிக் பண்ணுறவங்களோட காசை வந்து எங்கேருந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதான் உங்கள் பேஜ். சைட்டுக்குள்ளே போயிடுறேன். இந்த இடத்துல அவங்க பார்க்க உங்களோட பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். பேமெண்ட் மெத்தட் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு இது ஆகாது. வேணால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பேபால் மூலமாக கூட இதில் எடுத்துக்கலாம். ஸோ இதான் விஷயம். ஈஸியாக வந்து உங்கள் பேஜில் வந்து உடனே அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து மாடரேட்டடாக நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வருது. இப்போது என்னோடய பேஜையும் ஒரு வாட்டி காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது. இப்போ பாருங்கள் என்னோடய பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணலாம், இல்லைனா இதிலே கமெண்ட் பண்ணால் கூட நான் ரிப்ளை பண்ணுவேன். மேக்ஸிமம் எப்படி என்ன எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் என்னோடய ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு ஈஸியான இன்கம் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஜென்ரலாக சொல்கிறது தான், பட் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான். ஏன்னா எல்லாருமே வந்து எனக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் தான் எனக்கு ஆட் வேணும்னு நினைப்பாங்க. ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஏன்னா அவங்களால வந்து ஒரு ஆட்சன்ஸ்லேருந்து ஈஸியாக ஆட் எடுத்துட முடியாது. அவங்களுக்கு ஒரு லெவலான ஃபாலோவர்ஸ் வேணும். அதே மாதிரி அவங்களோட வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா ஹை டிராஃபிக்கான வெப்சைட்டில் இருக்கணும். அப்போனா மட்டும் தான் எடுக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.